நமச்சிவாய. பஞ்சபாண்டவர்கள் பாவம் பண்ணிருக்காங்க, அவங்க சொந்தங்களை கொன்னதுனால அந்த பாவத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் வருவாங்க. சிவபெருமான் வந்து அவங்களுக்கு உடனே மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி காசில இருந்து நேரம் உத்தரகாசிக்கு வர்றாரு. உத்தரகாசியில இருந்து குப்த காசிக்கு வர்றாங்க. குப்த காசிக்கு அவங்களுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரரை காட்சி கொடுக்கறாரு, சிவனை காட்சி கொடுக்கல. அதுக்கப்புறம் கேதார்நாத்துக்கு வந்துடுறாரு. இவங்க வந்து ஒரு காட்டு எருமை ரூபத்துல சொல்றாங்க. பஞ்சபாண்டவர் பீமனுக்கு தெரிஞ்சு அவர் பாஞ்சு போய் சாமிகிட்ட பிடிக்க போறாரு. அவர் சாமி இவங்களுக்கு காட்சி கொடுக்க கூடாதுன்னு தரையில போறாங்க. முதுகு, இந்த முதுகு பாக்குற இடம் கேதார்நாத். ரொம்ப பிரமாதமா இருங்க. பாருங்க வெயில் எவ்வளவு இருக்கு, சுத்தி பாருங்க. ஸ்னோ, வெயில், ஸ்னோ. இந்த மாதிரி நான் 26 தடவை 27 தடவை வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. பின்னாடி வந்து ஒரு பெரிய பாறை இருக்கு, பீம் ஷீலா. ஷீலானா பாறைன்னு, அந்த பாறையால கோவில் வந்து வெள்ளம் வராம தடுத்து நின்றுச்சு. அதுக்கு பின்னாடி வந்து ஆதி சங்கராச்சாரியர் இங்கதே மோட்சம் அடைந்தாருன்னு சொல்லி அவர் நினைவா அவங்க ஒண்ணு கட்டுறாங்க. கோவில்கார் வேற வரப்போகுது இந்த 3 வருஷத்துல. அதனால இனிமேல் ஒரு 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேதார் மாதம் இப்ப இருக்க கேதார்நாத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். பைரவர் இந்த இடத்துக்கு காவல் தெய்வம். 6 மாசம் கழிச்சு கீழே சாமி போயிரும்ல, அந்த நேரம் பைரவர் இந்த கோயிலை காப்பாத்துறாருங்கிறது நம்மளுடைய இந்துக்களுடைய நம்பிக்கை. இது வந்து ஒன் ஆஃப் த ஜோதிலிங்கம். ஸ்பெஷல் தரிசனம் ராத்திரி 12 மணிக்கு பிறகு அந்த தரிசனம். அந்த தரிசனத்துக்கு போனீங்கன்னா நீங்க 6 அமர தொட்டு ஐயாவை அபிஷேகம் பண்ணலாம், மஞ்சளை படைக்கலாம். 3 முக்கோணம், ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் சிவன். அதே ஐதீகம். ஸோ பார்வதி பக்கம் நீங்க குங்குமத்தையும் மஞ்சளையும் போடுவீங்க, சிவபெருமான் பக்கம் திருநீர் போடுவீங்க. அதே மாதிரி பிள்ளையார் பக்கமும் திருநீர் போடுவீங்க. நெய் அபிஷேகம் பண்ணலாம், நீங்க நெய்வேத்தியம் வந்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகலாம். இவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. ரொம்ப பிரமாதமான ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையில கொடுக்கிற கோயில் இருங்க.